ஹாய்ங்க. இன்னைக்கு வீடியோவில் ஒரு ஈஸி டின்னர் ரெசிபி முட்டைக்கோஸ் கடலை கறி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் கடலை பருப்பு, 2 கட் பண்ண கேப்சிகம், 1 டொமேட்டோ கட் பண்ணி எடுத்துக்கலாம், 1 கப் தேங்காய் விழுது, 2 நறுக்கிய வெங்காயம், தேவையான அளவு கொத்தமல்லி, ஒரு ஃபுல் கேபேஜ் கட் பண்ணி எடுத்துக்கலாம், தேவையான அளவு கருவேப்பிலை பொடி, 2 ஸ்பூன் வீட்டு மிளகாய் பொடி, 2 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா. குக்கரில் நம்ம எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பை க்ளீன் பண்ணி சேர்த்துக்கலாங்க. பருப்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு 3 விசில் வர அளவுக்கு நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். பருப்பு நல்லா வெந்துருச்சுங்க 3 விசிலில். ஒரு பாட்டில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நம்ம க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க முட்டைக்கோஸை அதில் சேர்த்து நல்லா வதக்கி விடலாங்க. முட்டைக்கோஸோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க. முட்டைக்கோஸ் வதங்கிறதுக்கு ஒரு 2 to 3 ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. நான் வந்து தண்ணி கம்மியாக சேர்த்துருக்கேன், ஏன்னா முட்டைக்கோஸ் வந்து சீக்கிரம் வதங்கிடும். அது மட்டும் இல்லாமல் முட்டைக்கோஸில் வந்து ஏற்கனவே தண்ணி கண்டென்ட் அதிகமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஃப்ரான்ஸில் வந்து நான் ஃப்ரீஸ்டு வெஜிடபிளாக யூஸ் பண்ணுறனால ரொம்ப நாள் ஃப்ரீசரில் இருக்கிறனால தண்ணி கண்டென்ட் அதிகமாக இருக்குங்க. மஞ்சள் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சு எடுத்துருக்க கடலைப்பருப்பை அதில் சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க மசாலாஸை சேர்த்துக்கலாங்க. வீட்டு மிளகாய் பொடி, தனியா பொடி, கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுது சேர்த்துக்கலாங்க. இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாங்க. எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் அந்த கறியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த கறியை வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாங்க. நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. குழம்ப தாளிக்கிறதுக்கு தேவையானது ரெடி பண்ணிடலாங்க. ஒரு பேனில் 2 to 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க. ஆயில் சூடாகவும் சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை பொடி சேர்த்துக்கலாங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நல்லா. அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்து நல்லா ஒரு ப்ரௌனிஷ் கலர் வர அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளியை சேர்த்து தக்காளி வெங்காயம் ரெண்டையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. நறுக்கி வச்சுருக்க கேப்சிகம் சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு காரம் இன்னும் வேணும் அப்படின்னா நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் வந்து எனக்கு ஸ்பைசினஸ் வேணான்றனால ஒரு கலர்ஃபுல் லுக்குக்காக நான் வந்து கேப்சிகம் சேர்த்துக்கிறேங்க. தக்காளி, வெங்காயம், கேப்சிகம் சேர்த்து வதக்கி எடுத்துருக்க அந்த தாளிப்பை வந்து நம்ம முட்டைக்கோஸ் கிரேவியில் வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க. கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 10 to 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாங்க. குழம்பு ஒரு 2-3 கொதி வரவும் இறக்கிடலாம். ஃபைனலாக முட்டைக்கோஸ் கடலை கறி ரெடி பண்ணி ஆயிடுச்சுங்க. இது ஒரு ஈஸி ரெசிபி. இது குக் பண்ண ஒரு 10 to 15 மினிட்ஸ்னாலே போதுங்க.
முட்டைக்கோஸ்னாலே சில குழந்தைங்களுக்கு பிடிக்காது. இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக கிரேவியாக பூரி சப்பாத்திக்கு லஞ்ச் பாக்ஸில் வச்சு செஞ்சு கொடுத்து விட்டிங்கன்னா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சோறு-ரெடி-ஆ யூடியூப் சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.